ஹலோ சிட்டி டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போது. நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்கள பற்றி சொல்லணும், ஷீ இஸ் பேசிக்கலி எ ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே வந்து குழந்தைய வச்சு வீட்டில் பார்த்துக்கணுன்னா ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 to 19 இயர்ஸ் ஆஃப் பீடியாட்ரிக் நர்ஸாக இருந்திருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டமான ஒரு ஜாபு அப்படின்னு நம்மலாம் யோசிக்கிறதுக்குள்ள இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசிக்கலாக இவங்க நிறைய முதியோர்களுக்கு நிறைய சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அனுபமா பாஸ்கர். இப்போமா மேம், நீங்கள் வந்து இப்போது எல்டர்லி பீப்புளுக்காக ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. அது என்னன்றது நீங்களே வந்து எங்கள் வியூவர்ஸ்க்கு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வணக்கம். ஹலோ சிட்டி நேயர்ஸ்க்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாங்கள் முதியோர்களுக்கு நீங்கள் என்ன சேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ பிஃபோர் டு தேட், ஐ எம் அ நர்ஸ் பை ப்ரொஃபஷன். ஐ ஹாவ் 20 years of experience. I am an MSc nurse, MSc pediatric nursing. I worked at various levels to hospitals, colleges, training students-லேருந்து training staff nurses and working with the administration எல்லாமே எல்லா லெவல்லையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் விச் there is an inside my thought. So which made me into work on இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேர் சொல்கிறேன் இல்லையா, அது ஒர்க் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு. என்னென்னு கேட்டால், இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்மீடியேட் கேர். இன்டர்மீடியேட் அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து இன் பிட்வீன். இப்போ இன்டர்மீடியேட் கேர் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இன் பிட்வீன் தி ஹாஸ்பிட்டல் அண்ட் த ஹோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு முடியலன்னா எங்கே இருப்பாங்க? ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. நல்லா ஒர்க் பண்ணுறவங்க எங்கே இருப்பாங்க? வீட்டில் இருப்பாங்க. பட் ஆனால் ஹாஸ்பிட்டல் தேவையும் இல்லை, பட் வீட்லேயும் நம்மளால் இருக்க முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் மைனர் எயில்மெண்ட்ஸ், கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் லாங் டேர்ம் இல்னஸ், இந்த மாதிரியான கேசஸ்க்கெல்லாம் வந்து இன் பிட்வீன் நாங்கள் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இன்டர்மீடியட் கேர் டு ரெடியூஸ் த காஸ்ட். உங்களோட காஸ்ட் கட்டிங்காக, இப்போ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் 1 day அட்மிஷன்னா சார்ஜஸ் எவ்வளோ ஆகுமோ அதுலேருந்து காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அண்ட் டு ஹெல்ப் த சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் ஏஜ் ஆக தே ஆர் லைக் கிட்ஸ், குழந்தைங்க மாதிரி மாறிடுவாங்க அவங்களும். ஸோ கம்ப்ளீட்டாக அப்படியே குழந்தைங்களோட எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். நம்ம வி சி தேட். ஸோ அதனால அவங்களுக்காக நாங்கள் வந்து வி ஸ்டார்டட் வித் த இன்டர்மீடியேட் கேர். எதனால மேம் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அதாவது வயதானவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சு? பிஃபோர் திஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி வர் ஹேவிங் அ சர்ஜிக்கல் ஷாப். அங்கே வந்து எனக்கு நிறையா வந்து எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான் கிளைண்ட்ஸு. ஸோ டயப்பர் வாங்குறதா இருக்கும், டயப்பர், அண்டர் பேட், அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாருமே எனக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் தான் கிளைண்ட்ஸு. அவங்களோட கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸு, சின்ன கொஷின்ஸாக தான், சின்ன ஆன்சராக தான் இருக்கும். பட் ஆனால் நம்பர் ஆஃப் டவுட்ஸ் தே ஹேவ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தா அவங்களுக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்போ இருக்கிற நம்ம சொசைட்டியில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட பேரன் பேத்தி எல்லாமே வந்து செட்டில்ட் அட் ஃபாரின் கண்ட்ரீஸ். இங்கே வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவைப்படும்? ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், சின்ன எயில்மெண்ட்ஸ். இப்போ காலையில் ஒரு நாள் எனக்கு என்னாச்சுன்னா, ஏர்லி மார்னிங் 5 o'clock ஒரு கால். எங்கள் ஒய்ஃப் வந்து வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் ஏர்லி மார்னிங் 5 o'clock. தென் இமீடியட்லி மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ அ நர்ஸ். இமீடியட்டாக அவங்க 5 o'clock போயிட்டு ரெஸ்கியூ பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்கிட்ட பேசி அவங்கள இமீடியட்டாக பார்க்க சிடி ஸ்கேன்லாம் எடுக்கிற மாதிரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஷீ இஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற இது வர்ற வரைக்கும் நாங்கள் வி டிட். அப்போ தான் வந்து ஐ ஜஸ்ட் தாட் தட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் அந்த 5 o'clock அவர் பேசினது, அந்த சுச்சுவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், அவரோட பயத்துக்கும், அவரோட எவ்வளோ தடுமாறி பேசினார், எவ்வளோ பயமாக பேசினார், ஒரே அழுக, டியர்ஸ் எல்லாம் கண்ணில் நிற்குது. அவர் தான் அவரோட ஒய்ஃபை பார்த்துட்ருக்காரு, வேறு யாரும் இல்லை. குழந்தைங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நியர்பை இல்லை, அவங்க எல்லாருமே ஃபாரின் செட்டில்டு. ஸோ அந்த இது வந்து அப்போ வந்து லிட்ரலி வி வேர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து இவருக்கு மட்டும் இல்லை, இவரை மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ வந்து அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி வேர் திங்கிங். அதுக்கப்புறம் தான் வி ஸ்டார்டட் வித் திஸ் இன்டர்மீடியட் கேர். இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து இப்போ ஃபீவர் இருக்குது, அதுக்கான ரெமடிஸ் வேணும், அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஷண்ட் ஆன் வென்டிலேட்டரில் இருக்காங்க, ஹை ரிஸ்க் கண்டிஷனில் இருக்காங்க, அது வரைக்கும் we are taking care of the patients. விஷயங்கள் நீங்க ஆஃபர் பண்றீங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட், அகாமடேஷன்,
physiotherapy, medicines, exercise, whatever they need actually for their well-being, அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷனை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அது எல்லாமே வந்து we have doctors, we have nurses, we have therapist, we have dietitian, everyone is working on that, and then அதை பேஸ் பண்ணி we are providing. இப்போ வந்து டே கேர் மாதிரி கூட வந்து நீங்க வந்து உங்ககிட்ட வந்து எல்டர்லி பர்சன் இருக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன். ஜீரியாட்ரிக் டே கேர், இப்போ க்ரச்செல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி. ஸோ வீட்டில் 2 பேருமே ஒர்க்கிங், அவங்களுக்கு பேரன் பேத்தியெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போகிறாங்க. ஸோ இவங்க வந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் இப்போ நீங்கள் ஒரு கேர்டேக்கர் போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று டிவியை பார்க்கணும், இல்லை நியூஸ் பேப்பரை பார்க்கணும், அந்த மாதிரி தான். சேஃபும் இல்லை. ஸோ இப்போ வந்து இவங்களை வந்து மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் எங்ககிட்ட விட்டுட்டு போயிடலாம், ஈவினிங் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். We accommodate them, we provide them rest periods, we provide them resting area, we provide them food, and we provide them exercises and small activities up to their level and their understanding and their interest. ஸோ ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஆர்ட்டாக இருக்கட்டுமே, ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ we are doing that. ஸோ அப்போ வந்து அவங்க டே வந்து என்கேஜ் ஆகிடும். அண்டு தே ஹாவ் இப்போ 2 பேர் 3 பேர் வந்து டே கேரில் இருக்காங்கன்னா தே வில் ஷேர் தேர் ஃபீலிங்ஸ். ஆமாம், அவங்களுக்கு பேசுகிறதுக்கே அவங்களுக்கு முதல்ல நம்ம இப்போ போகிற ஃபாஸ்ட் லைஃப்பில் நம்ம பெரியவங்க கிட்ட இருந்து உட்காந்து கதை கேட்டோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டோ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வீட்டில் யார்கிட்டையுமே டைம் இல்லை. ஸோ அப்போ அட்லீஸ்ட் அவங்களோட ஏஜ் இருக்கவங்க 2-3 பேர்கிட்ட பேசும்போது அவங்க வந்து தே எக்ஸ்சேஞ்ச் தேர் ஓன் வியூஸ் அண்ட் ஐடியாஸ். ஸோ அப்போ வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வென்டிலேட் ஆகிடும். அப்போ அது வந்து அவங்களோட வெல்பீயிங்க்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏஜ் ஜாஸ்தி ஆக வி ஹாவ் 80 years, 90 years, 94 yearsலாம் கூட வி ஹாவ் தி பேஷண்ட்ஸ். எஸ். ஸோ அப்போ அவங்க ஏஜ் ஆக தே ஆர் லைக் அ கிட். அவங்களோட பார்த்திங்கன்னா அவங்களோட நீட்ஸும் வந்து கிட்ஸ் மாதிரியே தான். டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், டைப்பர் போடணும், டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், கஞ்சி தான் குடிப்பாங்க, வேறு ஃபுட்டு வந்து என்னால் சூ பண்ணி சாப்பிட முடியாது, எனக்கு வேண்டாம், அந்த மாதிரியான நிறைய அவங்களோட தே ஆர் வெரி சூஸி. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் we need to work on it. ஸோ அதனால் we have every set of people working on that. அதுக்கு நாங்கள் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஜாபுக்கு போகிறவங்களா இருந்துச்சுன்னா மார்னிங் நீங்கள் விட்டுட்டு ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ டே கேர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். அதுக்கும் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அவங்களுக்கு we will give them accommodation. அதான் நான் சொன்னேன், அக்காமடேஷன். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் தங்கியிருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டர் தேவை. எங்களுக்கு வந்து அட்டெண்டர் வேண்டாம், ஏன்னா we have caretakers for everyone. ஸோ அதனால் கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ we take care of their personal hygiene, we take care of their food, we take care of their exercise needs, we take care of their medication needs. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஓன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவங்க வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இதே அவங்களுக்கு சர்ஜரி தேவை அப்படின்னா நாங்களே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சர்ஜரி முடிஞ்சு அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து எங்களோட சென்டரில் வச்சு we will take it. மேம், ஒரு சூப்பரான விஷயம். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து நாங்களே இப்போ உங்ககிட்ட அட்மிட்டாக இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா நீங்களே அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு இன் கேஸ் ஆஃப் சர்ஜரியும் பண்ணிவிட்டு நீங்களே அதை டேக் கேர் பண்ணிப்பீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா. இதில் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ சில பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க பரவாயில்ல, இப்போ முடியாத எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட காசு இருக்காது, ஆனால் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக சிக்காயிடுவாங்க, இல்லை சிக்கு இருந்துக்கிட்டே நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு பாவம் வைத்தியம் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் த பீப்புளுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் கேட்டது வெரி கரெக்ட் கொஷின்ஸ் தான். தெர் ஆர் 2 category of people. I have everything with me, பட் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண பீப்புள் தான் இல்லை. இன்னொருத்தவங்க ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் பட் ஐ நீட் ஹெல்ப். 2 பேருமே இருக்காங்க. 2 கேட்டகரியுமே வந்து வி ஆர் கேட்டரிங் டு தெம் ஆக்சுவலாக. இப்போ என்கிட்ட மணியே இல்லை அப்படின்னா, இஃப் அட் ஆல் யூ ஆர் வில்லிங் டு கோ டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நாங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ எல்லாமே பார்த்து ஒரு கேர்டேக்கர் வச்சு அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பார்த்து ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் எங்களுக்கு விசிட்டிங் வர டாக்டர்ஸும் இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து, அவங்கக்கிட்டையுமே நாங்கள் வந்து பேசி அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ
சர்ஜரி வேணும்னா சர்ஜரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இல்லை வேறு இம்மொபிலைசேஷனுக்காக, இல்லை ஃபிசியோதெரப்பி வேணும், வேறு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ என்னென்ன வேணுமோ அந்தந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா வீட்டுக்கு போகலாம். இல்லைனா எங்களோட சென்டரில் கொண்டு வந்து வச்சு அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் அந்த பீரியடுக்கான கேரையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி டிஸ்சார்ஜ் தெம் டு ஹோம். அதாவது இன் பிட்வீன் தி ஹோம் அண்ட் த ஹாஸ்பிட்டல் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வி ஆர் ப்ரொவைடிங். இதே நான் வந்து இல்லை ஐ ஹாவ் எவ்ரி திங், எனக்கு கார்டு இருக்குது, எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு மணி இருக்குது, ஐ ஹாவ் அ பேங்க் பேலன்ஸு, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் ஆள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் வி ஆர் டூயிங். ஸோ உங்களுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணலாம். ஸோ இட் இஸ் அப் டு யுவர் விஷ். உங்களோட டாக்டரை சூஸ் பண்ணுறது நான் சொல்கிற டாக்டர் தான் சூஸ் பண்ணணும் இல்லை, கிடையவே இல்லை. நீங்களே உங்கள் டாக்டரை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களோட சர்ஜரி பிளேஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளேஸில் வாட் எவர் யூ வாண்ட் வி ஆர் தேர் டு ப்ரொவைட் அ ஹெல்ப். இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த முட்டு வலி இருக்கும், சர்ஜரி பண்ண காசு இருக்காது, இந்த மாதிரி கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் யார் அணுகிறதுன்னு தெரியாது, வீட்டு வேலை செய்வாங்க, இல்லை ரொம்ப வயதானவங்களா இருப்பாங்க, பசங்களால் கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், இல்லை பசங்க இருந்தும் ஃபினான்ஷியலாக அந்த மாதிரியான கேசஸ்க்கு இப்போ மூட்டு ப்ராப்ளம், கேட்ராக்ட் ப்ராப்ளம்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எப்படி நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்க? ஸோ இப்போ நான் தான் சொல்கிறேன், வயதானவங்க முடியாதுன்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸோ இல்லை ட்ரீட்டிங் யூனிட்ஸோ வி டோன்ட் ஹாவ். அதனால் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். வி ஹாவ் மல்டி ஸ்பெஷாலிட்டி, ராஜீவ் காந்தி ஜிஹெச் இருக்குது, அப்புறமா ஓமந்தூரா ஜிஹெச் இருக்குது, அப்புறம் கேஎம்சி இருக்குது, எம்எம்சி இருக்குது. எனி நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹேஸ் ஆல் ஃபெசிலிட்டிஸ். நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, முட்டு வலினா அவங்கள வந்து ஆர்த்தோ யூனிட்டில் நம்ம அட்மிஷன் போட்டோம்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க இவால்வேட் பண்ணி அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா we need to give them the guidance where to go, how to approach, where to land up with the place, எங்கே நம்ம இருக்கணும். அந்த கைடன்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னாவே அதுவே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ we take them, we'll admit them in the government hospital. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் they will take care of it. After which they need a helpனாலும் we are there to help them. ஸோ அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு இது இருக்குது. முடிகிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எப்படி வேணாலும் அது எல்லாமே வந்து இட் இஸ் அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டெசிஷன் இஸ் யோர்ஸ். வி ஆர் நாட் இன்வால்விங் இன் டு த டெசிஷன் பார்ட் ஆஃப் யோர்ஸ். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது தான் எங்களோட கடமையாக. வி ஃபீல் தட் ஆக்சுவலி எல்லாருமே வந்து வி லேக் நாலேஜ் ஆன் பர்டிகுலர் ஏரியா. இப்போ அந்த ஹெல்த் ரிலேட்டடாக எல்லாருக்குமே சின்ன எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு தடவை டவுட் கேட்டார். என்னென்னா எப்படி டவுட் கேட்டார், see they use யூரினேஷனுக்காக அவங்களோட மதர் அவங்களால வந்து உட்காந்து யூரின் போக முடியாது. நெக்ஸ்ட் தே யூஸ் யூரின் கேன், தே யூஸ் பெட் பேன், தே யூஸ் கேத்திட்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ஸ்பில்லேஜும் இருக்குது. நம்ம லாங் ட்ராவல் போகிறோன்னா அவங்களுக்கு வந்து அந்த கார்லேருந்து உடனே இறங்கி யூரின் பாஸ் பண்ணுறதுக்குள்ளவும் முடியல. அந்த மாதிரி டைப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். ஸோ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதுதான் வந்து அவரோட டவுட்டு. ஹி கேம் டு மீ அண்ட் ஐ ஜஸ்ட் செட், என்ன சார் இதுக்கு வந்து யூ ஹாவ் ஸ்டாண்ட் அண்ட் பீனே ஒரு 300 350 தான் அந்த எக்யூப்மெண்ட். ஸோ ஸ்டாண்ட் அண்ட் பீ வேர் யூ கேன் stand and attach with your external genitalia where you can stand and pass the urine. அவரோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஒரு செகண்டில் என்ன மேம் இப்படி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அவர் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து என்கிட்ட சொல்கிறாரு, மேம் அம்மாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து என்னென்னவோ பண்ணி பார்க்கணும், அதை பார்க்க நெட்டில் சர்ச் பண்ணேன், அங்கே பண்ணேன், இங்கே பண்ணேன், என்ன பண்ணேன், பட் ஆனால் எனக்கு கரெக்டான சொல்யூஷன் வரல. அதுதான் எங்களுக்கு திருப்பி அகெயின் அண்ட் இன்சைட். இப்போ இது எல்லாமே எங்களோட தாட்ஸ் எல்லாமே இட் இஸ் ஃப்ரம் அவர் கிளைண்ட்ஸ். எங்களோட சர்ஜிக்கல் ஷாப்புக்கு வந்து அவங்க கேட்ட டவுட்ஸ்லேருந்து வர தாட் தான் இது எல்லாமே. ஸோ பீப்புள் லேக் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. அந்த லேக் ஆகிற இன்ஃபர்மேஷன் நம்ம அவங்களுக்கு சொன்னோம்னாவே தே வில் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதும் வந்து வி டேக் இட் இஸ் ஆர் டியூட்டி டு டூ தட் அப்படின்னு எடுத்துகிட்டு நாங்கள் பண்ணுறோம். ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்குன்னு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கும். எப்படின்னா பாத்ரூம் போகிறப்போ வழுக்கி விழுந்துடுறது, இல்லை கீழே எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா அதில் வழுக்கி விழுந்துருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் இருக்கும்,
அதை வந்து வெஸ்டர்னாக டாய்லெட் மாற்றணும்னு வாங்க, அதுக்கு ஒரு 30-40,000 ஆகும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வழுக்கி விழுறதுக்கும் இந்த இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து போக முடியாததுக்கும் ஏதாவது சொல்யூஷன் வச்சுருக்கீங்களா? எஸ் நமக்கு நம்மளோட வேர்ல்டில் சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் அண்ட் அரவுண்ட் அஸ். நம்ம தான் அதை எடுத்துக்கிறது இல்லை, அவ்வளோதானே தவிர. ஸோ வழுக்கி விழுந்துடுறாங்க அப்படின்னா எஸ், பாத்ரூம் ஃபால் அண்ட் ஏர்லி மார்னிங் ஃபால் இன் ஓல்டேஜ் பீப்புளில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி 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 காமன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வழுக்கி விழுறாங்கன்னா நம்ம டைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படியே அவசியம் இல்லை. யூ கேன் புட் நான் ஸ்லிப்பரி மேட் அவைலபிள் இருக்குது. அந்த மேட்டை நீங்கள் வாங்கி போட்டிங்கனாவே உங்களுக்கு கால் ஸ்லிப் ஆகாது. தண்ணி எல்லாம் இருந்தாலுமே அதில் நான் ஸ்லிப்பரி மேட்டில் ஸ்லிப் ஆகாது. அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு தூங்கும்போதே 60 இயர்ஸ்க்கு மேலே ஆயிட்டாங்களா, நீங்கள் காட்டில் தூங்கும்போதே உங்களோட காட் வந்து என்ன சொஃபஸ்டிகேட்டட் காட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஓன் காட்டிலே நீங்கள் தூங்கலாம். பட் ஆனால் இஃப் யூ கால் அஸ் வி வில் அட்டாச் அ சைட் ரெயில்ஸ் ஃபார் த காட். ஸோ அந்த சைட் ரெயில்ஸை போட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா காலையில் டக்குன்னு காலை கீழே வைக்கும்போது நம்ம விழமாட்டோம். அதுக்கப்புறம் யூ ஷுட் ஹாவ் அ காலிங் பெல். ஒரு காலிங் பெல் கொடுத்தீங்கன்னா வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அது பெல்லை ப்ரெஸ் பண்ணாவே ஸோ வீட்டில் கேர்டேக்கர்ஸ் கண்டிப்பாக பையனோ பொண்ணோ மருமகளோ பேரனோ பேத்தியோ யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த சைட் ரெயில்ஸை ரிமூவ் பண்ணி விட்டாங்கன்னா நீங்கள் இறங்கி மெதுவாக நடந்து போகலாம். அதுலேயும் எனக்கு வந்து அர்ஜென்சி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னா உங்களுக்கு சேர் மாதிரி ஃபோல்டபுளில் சொஃபஸ்டிகேட்டடாக ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக எல்லாத்துக்குமே வந்து யூ ஹாவ் ப்ரொவிஷன்ஸ். அப்படியே வந்து கம்மோடு மாதிரியே இருக்கும், பார்த்தா சேர் மாதிரியே இருக்கும். அதில் வந்து இட் ஹேஸ் அ வீல்ஸ் ஆல்சோ. அதை நீங்கள் சேர் உங்களோட பெட்டு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். யூ கேன் பாஸ் யூரின் ஆர் ஸ்டூல் வாட் எவர் இட் மேபி, அதிலே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு எய்தர் யூ கேன் டெல் யுவர் கேர்டேக்கர் டு க்ளீன் இட். இல்லை நான் நல்லா தான் நடப்பேன், எனக்கு அந்த அர்ஜென்சி மட்டும்தான் என்னால் முடியலன்னா யூ கேன் க்ளீன் பை யுவர் செல்ஃப். எங்களோட மோட்டோ என்னென்னா யூ ஹாவ் டு பி இண்டிபெண்ட் பை யுவர் செல்ஃப். அதான் நீங்களாகவே இருக்கணும். அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வேணுமோ அதுதான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்தியன் டாய்லெட்டை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாற்றணும், அதுக்கு 30-40,000 செலவாகுனா தேவையில்லை. அதுக்கு மேலேயே வந்து வி கேன் கீப். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து வீல் இருக்கும், சேர் மாதிரி இருக்கும், ஃபோல்டபுளாக இருக்கும். என்ன இவங்க உட்காந்து அப்படியே நீங்கள் தள்ளிட்டு போகலாம். முடியாது. இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் வீட்டில் இருக்காங்கன்னா பெட்லேருந்து இறக்கி அதில் உட்கார வச்சு அதுலேருந்து அப்படியே வீல் சேர் மாதிரியே நீங்கள் தள்ளிட்டு போய் அது அப்படியே டைரெக்டாக இட் கோஸ் இன்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கும் கரெக்டாக போகும், இந்தியன் டாய்லெட்டுக்கும் கரெக்டாக போகும். எல்லாம் அது மேலேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கப்புறமா அதிலேயே உட்கார வச்சு க்ளீன் பண்ணலாம். அதையே நீங்கள் பாத் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதிலேயே பாதிங்கும் பண்ணலாம். திருப்பி அதே சேர்லேயே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பெட்டில் படுக்க வச்சிடலாம். ஸோ எவ்ரி ஆப்ஷன் இஸ் அவைலபிள். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ண எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we are there to guide you for that. கேட்ராக்ட் பண்ணாங்கன்னா வந்துட்டு எல்லாரும் பயமுத்துவாங்க, 3 நாள் 4 நாள் ஆகும், இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது, எண்ணெய் கிட்ட போகக்கூடாது, சூடு ஆவி அடிக்கக்கூடாது, நம்ம இத்தனை நாள் மருந்து விடணும்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பெஸ்ட்டாக வந்து எல்டர்லி பீப்புளுக்கு நிறைய சொல்யூஷன் வச்சுருக்கீங்க இல்லையா, அப்படியே இந்த கேட்ராக்ட்டுக்கும் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கேட்ராக்ட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் 3-4 டேஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹவர் வந்து மருந்து போடணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா 4 hours போடணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா 3 to 4 times போடணும். இது வந்து இட் டேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 days டைமுக்கு வந்து இட் டேக்ஸ் தட். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ வந்து ஆனால் எவ்ரி ஹவர் மருந்து போடணுங்கிறது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அது வந்து அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் எங்களோட கேர் சென்டருக்கு இப்போ இதை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஆள் இல்லைங்க கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணாத எவ்வளவோ ஜீரியாட்ரிக் பீப்புள் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா பொண்ணுக்கோ மருமகளுக்கோ டைம் இல்லைம்மா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து ஊத டைம் இல்லைம்மா, அதனால என்னால் அந்த சர்ஜரி பண்ணிக்கலாமா, பரவாயில்ல இருந்துட்டு போது அப்படியே அதோடு அட்ஜஸ்ட் பண்ணுறோமா அப்படி இல்லாமல் எங்களோட சென்டரில் நாங்கள் அங்கே சர்ஜரி முடிஞ்சு இமீடியட்டாக நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு வி டேக் கேர் ஆஃப் ஆல் இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ், அதாவது அறுவை சிகிச்சைக்கு பின் உள்ள எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து நாங்கள் பண்ணி அவங்கள வீட்டில் கொண்டு போய் நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணுவோம், வீட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அட்
உங்களோட அவங்க நலமுடன் நல்லா அவங்களா அவங்கள பார்த்துக்கிற வரைக்கும் we will take care. இப்போது நான் இந்த சொன்னதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எந்த இடத்துல உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து கால் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் வந்து வயது முதிர்ந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ், நீங்கள் தனியாக இருக்கீங்க, பார்த்துக்க யாரும் இல்லை, எங்கள் கூட யாருமே இல்லை, பேரம்பேத்தி இல்லை, பையன் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. சொந்தங்கள் கூட இருந்தாலும் சொந்தங்கள் தூரமாக இருந்தாலும் உங்கள் கூட கணவன் மனைவி கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் தனியாகவே இருந்தாலும் இஃப் யூ கால் அஸ் வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. என்ன நீடில் நீங்கள் எனி ஹெல்த் ரிலேட்டட் நீட் எதுவாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணுறோம். ஸோ மேடம் அப்போ ஃபஸ்ட்டே நம்ம கேட்ட மாதிரி பணம் இருந்தாலும் இல்லைனாலும் தெர் ஆர் ஆப்ஷன்ஸ். உலகத்தில் பணத்துக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம கிடையவே கிடையாது. தெர் ஆர் ஆப்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி திங். அதனால் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருக்குமே வந்து வி ஹாவ் அன் ஆப்ஷன்ஸ். அதனால் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்யூஷன் தருவோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க அனுபமா மேம். நம்மலாம் வந்து ஏஜ்டு பீப்புள், நம்மளோட அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டிக்கிட்டேயோ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே என்ன இவ்வளோ அறுக்கிற, என்ன இப்படி பண்ணுறேன்லாம் நம்ம பேசியிருக்கோம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ் அ விமன் எல்லாருக்குமே, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கட்டாயமாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்த்து நிச்சயமாக அந்த பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.